வணக்கம். உங்கள் பானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து தையல்னால உள்ள பலன்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன இதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி தையல் தைக்க வந்த பிள்ளைங்க வந்து முதல்ல வருங்க வந்து பழக வர்றப்பயே நான் சொல்லிடுவேன், எப்பா இது வந்து முதல் போடாத தொழில், இது நல்லபடியாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஏதோ உங்களால் முடிஞ்சது வீட்டில் இருந்துக்கிட்டே வருமானத்தை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது, ஏதாவது ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கப்பா. மிஷின் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் இருந்து உங்களுக்கு ஏதோ இங்கே பழகிட்டு போய் மிச்சம் வீட்டில் இருக்கிற நேரம் பழகிக்கிடுவீங்க, தைச்சிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அதுக்கு சொல்லுங்க, மிஷின் எங்களால் இப்போ உடனே வாங்க முடியாதும்மா, என்ன செய்யலாம்? அப்போ நான் மெக்கானிக்கிட்டே சொல்லி, இந்த மாதிரி பழைய மிஷின்கள் நல்ல கண்டிஷனில் இருக்க மிஷின் இருந்தால் இந்த மாதிரி எங்கிட்ட பழகுற பிள்ளைக்கு கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு 4 பிள்ளைகளுக்கு 2500, ஒரு பிள்ளைக்கு 3000, இன்னொரு பிள்ளைக்கு 2000 ரூபாய்க்கே ஒரு நல்ல கண்டிஷன் உள்ள மிஷின், அந்த மாதிரி வாங்கி கொடுத்து இது பண்ணி அதுகளும் தைச்சி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே முடிச்சுட்டு போயிடுச்சுங்க. நல்லபடியாக தைச்சி இப்போ நல்லா பழகிக்கிட்டு நல்லா தைச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு சொல்ல வரேன்னா, மித்த பொருள்களில் போடுற ரூபாயாவது நமக்கு பலன் தராது. நமக்கு வந்து தையல் மிஷின் வந்து இப்போ நமக்கு பலனை தான் தரும், 10 ரூபா வருமானத்தை தான் கொடுக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், மிஷின் இல்லாத பிள்ளைகள் அப்படி இதேமாதிரி பல பிள்ளைங்க வந்து பழைய மிஷின் எங்கள் வீட்டில் மூலையில் கிடக்கு, அதை வந்து சரி பண்ணணுமா, சரி பண்ணி இது பண்ணணும். அப்போ மெக்கானிக்கில் போக சொல்லி அந்த மிஷினை சரி பண்ணி கொடுங்க அதுக்கு பழகிற பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் போய் சரின்னு போய் அது பழசுகளை சரி பண்ணி கொடுப்பாரு. அப்படியும் பழகி தைக்க வருங்க. இது மாதிரி இருந்துச்சு. அப்படியே இருக்கிறப்ப ஏதோ வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு கை தைக்கிங்க, ஒரு ஓரம் தைக்கலாம், ஏதோ ஒரு 2 கிழிசல் கொடுத்தாலும் தைக்கலாம். எது ரொம்ப பெரிய டெய்லராக இல்லைன்னா கூட வீட்டில் இருந்துக்கிட்டேன்னு. ஆனால் பழகுன பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளில் பாதி பிள்ளைங்க பலன் அடைஞ்சிருக்குது. எப்படி இப்போ கடை போட்டிருக்க பிள்ளைய போட்டிருக்குங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே தைச்சி கொடுக்குற பிள்ளைய தைச்சி கொடுக்குதுங்க. அதில் ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட லைனிங் வாங்க வந்துச்சு, பழகுன பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ என்னப்பா எப்படி இருக்க, எப்படி தைக்க? அம்மா நல்லா நான் தைக்கிறேம்மா, நீங்கள் உங்கள்கிட்ட பழகுனது தான் இப்போ எனக்கு கை கொடுக்குது. எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியாமல் இறந்துட்டார். 2 பிள்ளைகளை வச்சுட்டு நான் வெளியே வேலைக்கு எப்படி போகிறது? போனால் அவங்க வந்து இது வந்து சாயங்காலம் வந்து அந்த பிள்ளைகளை பார்க்கணும், இது பண்ணணும், யார் பார்ப்பா? அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே தைச்சி கொடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு இந்த தையல் தொழில் தான் கை கொடுக்குது. இப்படி நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது என்னுடைய பலன்கள் வந்து அதுக்கு வருமானத்தை ஒன்று வெளியே போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்து மருந்துறதை விட வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தையல் வேலையும் பார்த்துக்கலாம். இதுதான் அதனுடைய பலன்கள். என்ன அதுக்காண்டியே தான் நான் கஷ்டப்படுற பிள்ளைகளெல்லாம் பழகிக்கங்கப்பா, உங்களுக்கு 10 ரூபா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகளை உருவாக்கி தையலாக தைக்கிறதுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அதனால் நமக்கு வந்து இப்போ பிள்ளைகளோடைய எதிர்காலத்துக்கும் சரி, நமக்கும் 10 ரூபா வருமானத்துக்கும் சரி இது பண்ணும். அதனால் தையல் பழகிறதுல பல பலன்கள் இருக்குது. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலமாக இருக்கிறதே இந்த தையல் தொழில் தான். பாருங்கள், என்னோடய அனுபவத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன், இப்படி தான் எப்பா பழகிக்கங்க. இது வந்து கைத்தொழில் என்றைக்குமே காலத்துக்குமே அழியாது. இது நம்ம என்றைக்கு பழகிக்கிட்டாலும் டக்குன்னு ஒருத்தவங்க கொடுப்பாங்க. நிறைய பெரிய டெய்லர் ஆலைன்னா கூட வீட்டளவுக்கு உங்கள் அளவுக்குனாலும் தைச்சிக்கிடுவீங்கல்லப்பா, பழகிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் பழக வச்சு. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் பானம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன அதனால் எனக்கு தெரிஞ்சது சொல்லி ஒவ்வொன்றுக்கெல்லாம் ஊக்குவிச்சு பிள்ளைகளை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் தையல் தொழில்களில். வணக்கம்.